ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம். ஸோ இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா நம்ம மகளிர் உரிமை தொகை இப்போ இந்த வெள்ளிக்கிழமை கடைசி லாஸ்ட் வெள்ளிக்கிழமை ஒரு 5000 ரூபாய் எல்லாத்தோட கணக்குலேயும் அந்த உரிமை தொகையை 5000 ரூபா வர வச்சுருக்குறாங்க. அதாவது மார்ச் ஏப்ரலுக்கு உண்டான பணம் ஒரு 2000 ரூபாயும், பிப்ரவரி மந்தோட அமௌண்ட் ஒரு 1000 ரூபாயும் சேர்த்து மொத்தமாக ஒரு 3000 ரூபாயும், கோடை விடுமுறையை சிறப்பாக கொண்டாடுறதுக்காண்டி ஒரு 2000 ரூபாயும் தமிழக அரசாங்கம் அந்த மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்குறாங்க. இப்போ என்ன இதுன்னா இதில் மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க நம்ம மாநிலத்தில். அதுக்கப்புறம் முதியோர் உதவித்தொகை வாங்குகிற முதியோர்கள் இருக்கிறாங்க. ஸோ விடோ பென்ஷனர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் அந்த 2000 ரூபாய்ங்கிறது வராது அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ இப்போ நம்ம மகளிருக்கு மட்டும் அந்த 2000 ரூபாய்ங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ஒருவேளை இந்த மாற்றுத்திறனாளி, அப்புறம் இந்த விடோ பென்ஷனர்ஸ், அப்புறம் இந்த முதியோர் உதவித்தொகை வாங்குகிற முதியோர்கள் மாதம் அந்த பணம் கிடைச்சாலும் சரி, அந்த 2000 ரூபாய்ங்கிறது எக்ஸ்ட்ரா இவங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுக்கும் அந்த 2000 ரூபாய், இந்த மாற்றுத்திறனாளி, அப்புறம் முதியோர் உதவித்தொகை பெறுறவங்க, விடோ பென்ஷனர்ஸ், இவங்களுக்கெல்லாம் அந்த 2000 ரூபாய் கொடுக்கணும்னு தமிழக அரசுக்கிட்ட நம்ம கேட்டுக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு வாழ்த்து, ஒரு நன்றி தெரிவிச்சுக்கலாம். எதுக்காக அப்படின்னா இந்த தாய் மாணவர் அப்படின்னு ஒரு திட்டம் தமிழக அரசு சார்பில் இது பண்ணிகிட்ருக்காங்க. அது என்ன அப்படின்னா ரேஷன் கடையில் பொருள் இல்லம் தேடி கொண்டு போய் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் அந்த தாய் மாணவர் திட்டம். ஸோ இதனோட வயது வரம்பு 70 வயசாக இருந்ததை 65 வயசாக குறைச்சிருக்கிறாங்க. ஸோ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா 60 வயசாக என்ன குறைச்சிருங்க அப்படின்ற மாதிரி கேட்குறேன். ஏன் அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா, நான் ஒரு ரேஷன் பொருள் வாங்குறப்ப கடையில் போய் பார்க்குறப்ப ஒரு சின்ன ஒரு 10 கிலோ 15 கிலோ மூட்டை தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது கடைக்குள்ளார இருந்து கொஞ்சம் ஒரு 2 ஸ்டெப்பு வெளியில் எடுத்துகிட்டு வரணும். அதை எடுத்துகிட்டு கீழே வைக்கிறதுக்குள்ளார தப்புன்னு மூச்சு வாங்குது சில பேருக்கு. அந்தளவுக்கு சிரமப்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அதனால் இந்த 60 வயதாக குறைச்சிட்டிங்கன்னா இன்னும் பரவலையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இன்னொரு பதிவு என்ன அப்படின்னா இந்த முதியோர் உதவித்தொகை வங்கி கணக்கில் வர வச்சிட்ருக்குறாங்க. அது மாதிரி நிறையா பென்ஷன் அமௌண்ட்டு, இல்லை இந்த மகளிர் உரிமை தொகை எல்லாமே வங்கி கணக்கில் வர வச்சிட்ருக்குறாங்க. அந்த வங்கி கணக்கில் இருந்து ரேஷன் கடையில் ஏஇபிஎஸ் டிவைஸ் மூலமாக ரேஷன் கடையில் எடுத்துக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் தமிழக அரசு இல்லை மாநில அரசு இதை இது பண்ணணும். திரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எது அந்த சென்னையில் ஃப்ளோட் வந்தது, அதாவது இந்த மாதிரி வெள்ள பாதிப்புலாம் வந்தது, மழை பெஞ்சு வெள்ளம்லாம் வந்தது. அந்த டைமில் ரேஷன் கடையில் ஏன் பணம் கொடுக்குறீங்க, வங்கி கணக்கில் வர வச்சு இது பண்ண வேண்டியதானே அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி என்ன அப்படின்னா இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த மாதிரி இருக்கிற பேங்க்கில் பார்த்திங்கன்னா இந்த பேங்கிங் கரஸ்பாண்டன்ட் இல்லை பேங்க் ஏஜென்ட் மூலமாக பணம் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பேங்க் ஏஜென்ட்டு இந்த மாதிரி வர மகளிர் உரிமை தொகை எடுக்கிறவங்க, முதியோர் உதவித்தொகை எடுக்கிறவங்க, அவங்ககிட்டலாம் 30 ரூபா 50 ரூபா அப்படின்ற மாதிரி கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இது அரசாங்கமே அவங்களால முடியல அப்படிங்கிறதுக்காண்டி தான் பணம் கொடுக்குறாங்க. அதுலேயும் 30 ரூபா 50 ரூபா எடுக்கிறலாம் என்ன லாஜிக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ அப்படி அந்த பேங்க் ஏஜென்ட்லாம் நலிவடைஞ்சா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ இவங்க இந்த முதியோர் உதவித்தொகை, இந்த மாற்றுத்திறனாளி, இந்த விடோ பென்ஷனர்ஸ்லாம் ரொம்ப நலிவடைஞ்சு தான் இருக்கிறாங்க. அது இவங்களால ஒரு புகார் கூட தெரிவிக்க முடியாத ஒரு நிலைமை. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு புகார் தெரிவிக்கிறோம் அப்படின்னா அந்த புகார் மேலே நடவடிக்கை எடுக்காமல் நம்ம பணம் நிறுத்திடுவாங்களோ அப்படின்ற மாதிரி சில அச்சம்லாம் இருக்குது. ஸோ நான் இதுக்கு ஒரு முன்னெடுப்பு ஒரு விஷயம், நம்ம ஒரு 1 இயர் ஒரு ஒரு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் ரைஸ் பண்ணி அது 1 இயர் ஸ்டாப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 30 ரூபா வாங்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க.
மறுபடியும் இது பிரைம் மினிஸ்டர் வரலும், பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் வரலும் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து எஸ்பி ஆஃபீஸு, கலெக்டர் ஆஃபீஸ், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி, கலெக்டர் ஆஃபீஸு, இந்த மாதிரி நிறையா வந்து ஆர்பிஐ சைட்லேயும் நம்ம வந்து நிறையா கம்ப்ளைண்ட் வந்து ஆர்பிஐ வந்து கவர்னருக்கும் நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கோம், பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இந்தியா முழுசுமே வந்து நான் நிதியமைச்சர்கிட்ட கேட்குறேன், நீங்கள் வந்து அன்றைக்கி கேட்டீங்க வந்து வங்கி மூலமாக வந்து பணம் கொடுத்து கரெக்டாக போய் சேரும்ல அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி இவங்க இந்த பெனிஃபிஷியர்னு சொல்லுவாங்கள்ல, முதியோர் உதவித்தொகை வாங்குறவங்க, இல்லை இந்த மாற்றுத்திறனாளி, இந்த இல்லிட்ரேட் பீப்புள்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா வந்து இந்த இல்லிட்ரேட் பீப்புள்னால் அவங்களுக்குலாம் ஏடிஎம் கார்டு வந்து வங்கி தரப்புலேருந்து கொடுக்கறதில்ல. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வங்கியில் இருக்கிற இந்த ஏஜெண்ட்டு மூலமாக தான் இந்த பணம் எடுக்கிறதுக்கு உண்டான விஷயம் வந்து இது பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, வங்கி வந்து இவங்களெல்லாம் வெறும் கூட்டமாக தான் பார்க்குறாங்க. ஸோ மக்களாக வந்து பார்க்குறது கிடையாது, அவங்களோட பயனராக பார்க்குறதும் கிடையாது. வங்கி வந்து இது என்ன, இவங்களெல்லாம் வந்து வெறும் கூட்டமாக தான் பார்க்குறாங்க. அட்லீஸ்ட்டு நீங்கள் கையில் அதிகாரத்தை கையில் வச்சிட்ருக்கிற நிதியமைச்சர், அப்புறம் வந்து ஆர்பிஐ கவர்னர், இந்த பிரசிடெண்ட்டு, பிரைம் மினிஸ்டர், இவங்களாம் கொஞ்சம் பாருங்கள். முதலமைச்சர் நான் என்ன சொல்கிறேன், அட்லீஸ்ட் அவங்க பண்ணலினா கூட தமிழ்நாடு மாநிலம் முழுவதும் வந்து தமிழ்நாடு மக்களுக்கு நீங்கள் ஒரு நல்லது செய்யணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து இந்த உதவித்தொகையை வந்து ஏஇபிஎஸ் டிவைஸ், ஒன்றும் அடிஷ்னலாக ஒரு டிவைஸ் தாங்க தேவைப்படும். ஒரு ரேஷன் கடையில்னா ஒரு 1000 1500 கடை இருக்குதுன்னா தமிழ்நாடு முழுசும் ஒரு அந்த ஒவ்வொரு கடைக்கும் ஒரு டிவைஸ் தாங்க தேவைப்படும். அந்த டிவைஸை வச்சு நாம்ளே வந்து எடுத்து கொடுத்துர்லாங்க. யாரையும் வந்து நம்ம வந்து டிபெண்ட் பண்ணணும்னு தேவையில்லைங்க. மாதத்தில் 1 நாள் இல்லை 2 நாள் இல்லை எல்லா நாளுமே கூட கொடுக்குறோன்னா கொடுத்துக்கலாம். அவங்க வந்து சௌரியப்பட்ட நேரத்தில் வந்து பணத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. முழுசாக பணம் வந்து நம்ம மக்களுக்கு வந்து பிரயோஜனப்படுற மாதிரி இருக்குங்க. தயவுசெய்து நான் வந்து முதலமைச்சர்கிட்ட கேட்டுக்கிற பெரிய ஒரு வேண்டுகோள் இதுதான். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ரேஷன் கடையில் வந்து இந்த மகளிர் உரிமை தொகை, இந்த இல்லிட்ரேட் பீப்புள் தாங்க இதில் பெருசாக பிரச்சனையாக அடையிறாங்க. ஸோ படிப்பறிவு கையெழுத்து போட தெரியாதவங்க கைரேகை வச்சு எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் இங்கே பெரிய பாதிப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து மற்றவங்களாம் ஏடிஎம் கார்டில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுறாங்க.